இப்போது தரவுகளை பார்ப்போம். முதலிலே நாம் பார்க்க இருக்கின்ற தரவு, அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு அதிபர் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக 2.4 டொனால்ட் ட்ரம்ப் 2.4 பதவியேற்ற பிறகு அவர் என்னென்ன செய்திருக்கார் என்பதை நேரடியாக பார்க்க இருக்கிறோம். முதல் தரவாக என்ன வரப்போகிறது என்று பார்ப்போம். அதிபரா டானா ட்ரம்பின் அதிரடி அறிவிப்புகள். வரி ஆயுதம், அதாவது அமெரிக்க இறக்குமதிக்கு வரியை குறைக்காவிட்டால் வரி விதிப்பேன் என அறிவிப்பு. இறக்குமதி வரி விதித்து உலகம் முழுவதும் ட்ரம்ப் வரி, ட்ரம்ப் டாக்ஸ் என்றே அழைக்கும் அளவுக்கு அவர் பிரபலமாகிவிட்டார். 200% வரி, 100% வரி என அவருடைய நியாயமான கோரிக்கையாக அமெரிக்கர்கள் பலரும் செய்தார்கள். அதாவது அமெரிக்காவுக்கு வரும்போது எனக்கு வரி இல்லை, ஆனால் அமெரிக்க பொருள் மற்ற நாடுகளுக்கு செல்லும்போது வரி விதிக்கிறார்கள், எனவே ட்ரம்ப் செய்வது சரிதான் என்ற வகையில் கூறினார். அவர் பல மில்லியன், பல ட்ரில்லியன் டாலர்கள் இதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கப் போகிறது அமெரிக்காவுக்கு என்பதில் இந்தியாவும் அதில் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது, இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அது முதல் வரி. அந்த வரி விதிப்பு என்றாலே ட்ரம்ப் ஞாபகத்துக்கு வரும் அளவுக்கு உலகம் முழுவதும் வரியால் மிரட்டி இருக்கிறார் ட்ரம்ப் என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்த தரவு, ட்ரம்பின் அடுத்த அதிரடி என்னவென்றால் கனடா நாடு. அமெரிக்கா போன்ற ஒரு மிக முக்கியமான அந்த வட அமெரிக்கான ஒரு நாடு என்பது கனடா நாடு தங்கள் நாட்டின் ஓர் அங்கம். விரைவில் அமெரிக்காவின் 50 மாகாணங்கள் இருக்கின்றன. 51 மாகாணமாக இணைக்கப் போகிறேன் கனடாவை என அறிவித்து கனடா நாட்டின் பரம எதிரியாக தற்போது மாறிவிட்டார். ஆனால் தற்போது அந்த பேச்சை எடுப்பதில்லை. அதற்கு நாள் மற்றொரு நாட்டுக்கு சென்று விட்டார். எனவே அந்த பேச்சு இல்லை. ஆனால் இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது சர்வதேச அளவில். ஒரு இறையாண்மை மிக்க நாட்டினை தன்னுடைய நாட்டினை இணைக்கப் போகிறேன் என கூறியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அடுத்ததாக ட்ரம்ப் என்ன செய்தார் என்று பார்ப்போம். மூன்றாவது தரவு. அடுத்ததாக ட்ரம்ப் யுக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பா நின்றபொழுது, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யுக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் திடீரென ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நட்பு பாராட்டி போரெல்லாம் வேண்டாம், யுக்ரைன் செய்தி தவறு என்று ஒரு பக்கத்திலே பெரிதாக வாதிட்டு வந்தார். பிறகு தடாலடியாக மாறி ஒரு பல்ட்டி அடித்தார். தலை கீழ் சம்மர் சால்ட் அடித்து புட்டினுக்கு நண்பனாக இல்லை, நான் புட்டின் எதிரியாகிவிட்டேன், புட்டினுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார். இதுவும் அவருடைய நடவடிக்கைகள் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகின. குறிப்பாக அவரது நாட்டிலேயே, அமெரிக்காவிலேயே ட்ரம்புக்கு எதிராக பெரிதாக பேசப்பட்டது. அடுத்த தரவு, நான்காவதாக அவர் என்ன செய்தார் என்றால் இது மிக முக்கியமானது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் நாட்டின் உள்ளே திடீரென அமெரிக்காவின் F-16 விமானங்கள், F-16 போர் விமானங்கள் சரவென பாய்ந்து அணு ஆயுத தயாரிப்பாக யுரேனிய செறிவூட்டும் ஆலைகள் இருக்கின்றன, அந்த ஆலைகளை எல்லாம் குண்டு வீசி தரைமட்டமாக்கியது, திடீரென தாக்கியது. பிறகு ஈரான் பதிலடி தாக்குதல் கொடுத்தவுடன் அமெரிக்க நிலைகள் மீது, குவைத் போன்ற இடங்களில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது பதிலடியை கொடுத்தது ஈரான். உடனடியாக சமாதான பேச்சு நடத்தி போர் நிறுத்தம், இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. இதுவும் மிக முக்கியமானது. என்றால் கடந்த ஆண்டுகளிலே மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்த சம்பவம் இது மத்திய கிழக்கு நாடுகளிலே. அடுத்ததாக ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பாக வந்தது. அடுத்த கார்டு என்னவென்று பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலை தாம் தான் நிறுத்தினேன் என பலமுறை கூறினார். இந்தியாவின் சார்பிலே, வெளியுறவுத்துறையின் சார்பிலே பலமுறை நீங்கள் சொல்லியெல்லாம் நாங்கள் நிறுத்தவில்லை, நாங்கள் எங்களிடம் கேட்டார்கள், நாங்கள் போரை நிறுத்தினோம் என கூறினார்கள். ஆனால் ட்ரம்ப் இன்றும் கூட, இந்தியா கடுமையாக மறுக்கிறது, ஆனால் இன்றும் கூட ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன், அந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து போகாமல் நிறுத்தப்பட்டது காரணம் நான் தான் என்ற வகையிலே அவர் இன்னும் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார். இதுவும் அவர் மீது ஒரு நம்பகத்தன்மை, அவர் பேசுவது சரியா இல்லையா என்ற கேள்விக்குறிக்கு உலகம் முழுவதுமே ஆளாக்கியது என்று கூறலாம். அடுத்ததாக ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். வெனிசுலா நாட்டிற்கு உள்ளேயே சென்று, வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 7ஆம் பொருத்தம், 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. அந்த நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, அவரும் அதிபர் ட்ரம்ப்பும் நீயா நானா என்று எலியும் பூனையுமாக இருந்தார்கள். திடீரென வெனிசுலா நாட்டிற்கு உள்ளேயே சென்று, நீ போதை கடத்தல் மன்னன், போதை கடத்தலை கடத்துகின்றதுக்கு முக்கிய காரணம் நீதான், உன்னை எங்கள் நாட்டு சட்டப்படி கைது செய்கிறோம் என அந்நாட்டு அதிபரை, ஒரு நாட்டு அதிபரையே அந்நாட்டு அதிபரின் ஊருக்குள்ளேயே சென்று, அவரது அரண்மனைக்கு அருகே சென்று அவரை கைது செய்து கடத்தி விட்டார்கள். அவர் நாட்டிற்கு இப்போது நியூயார்க் சிறையில் அவர் இருக்கிறார், கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார், நீதிமன்ற வழக்குகளை சந்திக்க போகிறார். என மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டது. அதுவும் அமெரிக்கா பெரிய போரெல்லாம் நடத்தவில்லை, ஒரு 2 இடத்திலே குண்டுகளை வீசி கவனத்தை திருப்பி நேரடியாக போய் மத்ரோஸ் நிக்ராவை தூக்கி வந்து விட்டார்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு உலகம் முழுவதும் இன்றும் பேசப்பட்டு வருகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். ஏன் இப்படி செய்தார் என்பது குறித்து விரிவாக பிறகு பார்க்க இருக்கிறோம். அடுத்த தரவுக்கு செல்வோம். அடுத்ததாக ட்ரம்ப் என்ன செய்தார் என்றால்,
வெனிசுலாவில் உள்ள எண்ணெய் கிணறுகளை இனி நாங்கள் தான் பராமரிக்கப் போகிறோம் என கூறி அந்நாட்டையே தற்போது ஆளுமை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் ட்ரம்ப். வெனிசுலாவின் எண்ணெய் கிணறுகளை நீங்கள் எண்ணெய் வாங்க வேண்டும் என்றால் எங்கள் மூலமாக வாங்குங்கள், நாங்கள் செய்து கொடுக்கிறோம், வெனிசுலாவில வந்து கொடுக்கலாம், இல்லை உங்கள் நாட்டிற்கு நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம் என சீனா போன்ற நாடுகள் நேரடியாக வர்த்தகமே பேச ஆரம்பித்து விட்டார் ட்ரம்ப். இது இன்னொரு பக்கம். அடுத்த தரவு, இது மிக முக்கியமான தரவு. கனடா ஆக்கிரமிப்பு தோல்வி அடைந்ததால், கனடாவை ட்ரை பண்ணார் அவர் 51வது மாகாணம் சேர்ப்பதற்காக, அது தோல்வி அடைந்து விட்டதால் தற்போது கிரீன்லாந்து என்ற தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு பிரதேசம். அது மிகப்பெரிய தீவு பிரதேசம், ஒரு பெரும்பாலான இடங்கள், மொத்தமே அந்த பெரிய தீவு, ஆனால் அங்கு ஒரு 60,000 மக்கள் தான் வசிக்கிறார்கள். அந்த தீவினை ஆக்கிரமிக்க போகிறேன் என திடீரென அதிரடியாக அறிவித்தார். இதற்கு கிரீன்லாந்து ஆளுமை டென்மார்க் சொந்தமான இடம் அது. அவர்கள் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகள் ஒட்டுமொத்தமாக நேட்டோ என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்காவின் நேச நாடுகள் அனைத்துமே அமெரிக்காவை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்து விட்டன. இப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு எதிராக, டென்மார்க்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது. டென்மார்க் இராணுவத்தையும் நிறுத்திவிட்டது, ஐரோப்பாவின் பல நாடுகள் இராணுவத்தை நிறுத்தியிருக்கிறார். அமெரிக்கா வந்தால் நாங்கள் சண்டை தான், அமெரிக்கா எங்களுக்கு சண்டை என்ற வகையில் சென்று விட்டார்கள். எனவே இந்த ட்ரம்பின் நடவடிக்கைகள் நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியை ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுத்தியது என்று தான் கூற வேண்டும். எனவே இத்தனை தரவுகளை பார்த்து, இதற்கு மேலும் பல தரவுகள் இருக்கின்றன, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் வெனிசுலாவுக்கு வருவோம். வெனிசுலாவிலிருந்து ஏன் என்று வெனிசுலாவை சென்று அடைந்தார் என்றால், மிக முக்கியமான காரணம் அந்த டாலர் என்றால், அமெரிக்கா பொறுத்தவரை உலக அளவிலே டாலரில் தான் வர்த்தகம் நடைபெற வேண்டும். டாலரில் வர்த்தகம் நடைபெற்றால்தான் தங்கள் நாட்டிற்கு லாபம் கிடைக்கும். அமெரிக்கா எப்பொழுதுமே பொருளாதாரத்தில் நம்பர் 1 நாடாக இருக்கும் என்ற வகையில் இருந்தால், இந்த ஈரானில் போராடும் மக்கள், இதுவும் ஒரு முக்கியமான தரவு, தற்போது இதுதான் பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஈரானில் போராடும் மக்களுக்கு உள்நாட்டு கிளர்ச்சியால் அரசு சொத்துக்களை போய் கைப்பற்றுங்கள், உதவிகளை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம், வந்து கொண்டே இருக்கிறது என ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனையிலே மக்களுக்காக, நாட்டு மக்களுக்காக என்ற வகையிலே ட்ரம்ப் இறங்கி ஆட ஆரம்பித்திருக்கிறார். அவர் என்ன உதவி செய்ய போகிறார்? ராணுவ உதவி செய்ய போகிறாரா, இல்லை என்ன உதவி என்பது தெரியவில்லை. ஆனால் ட்ரம்ப் ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார். மீண்டும் ஒரு போர் அல்லது ஒரு பெரிய குண்டு வீச்சுகள் இருக்க போகிறது என்பதை மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.